அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1202 தேவேந்திரன் ரொம்ப நாள் கழிச்சு பேச போறாரு. அதாவது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. சமுதாயத்துல ஸ்கிரீன் டைம் மக்கள் அடிமையாயிட்டாங்க, ஸ்கிரீன் டைம்ல இருக்கிறாங்க எப்பயுமே அப்படின்றதுல ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அதே மாதிரி ட்ரக் அடிக்ட்ஸ், இந்த ரெண்டு விஷயமும் பேச வேண்டிய விஷயம் தான். ஒவ்வொரு இளைஞரும் பேசணும்னு சொல்லும் போது அது மிகவும் சந்தோஷமா இருக்கு. தேவேந்திரன் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அவர் நல்லா தெரியும், நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாத ஒரு நல்ல இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு. எல்லார்கிட்டையும் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுல வெரி குட் அந்த குவாலிட்டி இருக்கு. ஸோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு தேவையான முதல் ஒரு விஷயம் கனெக்டிங் த பீப்புள். அது ரொம்ப நல்லா வச்சிருக்காரு தேவேந்திரன், சந்தோஷமா இருக்குது. அவரு பேசுறது இந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்காரு, அதுவும் மகிழ்ச்சி. ஒரு யங் பர்சனாலிட்டி ட்ரக்ஸ் பத்தியும் ஸ்கிரீன் டைமிங் டிஜிட்டல் அடிக்ஷன் பத்தியும் பேசுறதுன்றது தான் நமக்கு. நம்மலாம் சொன்னா கூட வயசானவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். பட் ஒரு இளைஞரா சொல்றப்ப அது ஒரு வேல்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன சொல்றாரு தேவேந்திரன். மகிழ்ச்சி தேவேந்திரன், நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மைண்ட் மைண்ட் தளத்துல ஒரு பேச வாய்ப்பளித்த ஸ்டீபன் சாருக்கு மிக நன்றிகள். அதே போல நான் இந்த டாபிக் நான் ரொம்ப டீட்டெயிலா பேசணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு என்னை போல பல இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. எஜுகேஷன்ல இருந்து அவங்களோட பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்கில்ஸ், டேலண்ட், இப்படி எல்லாமே இருக்கு. ஆனா அவங்களால ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க நினைச்சதை அடைய முடியல. அதுக்கு நடுவுல இந்த மாதிரி சில விஷயங்கள் தடைபடுது. ஸோ இது எதனால வருது, இதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் ரெண்டு விஷயம் எடுத்திருக்கேன். ஒன்னு டிஜிட்டல் அடிக்ட்ஸ், அதாவது இது ரெண்டுமே இன்னைக்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லாம தான் இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞர்களுமே, ஏன் பெரியவங்களுமே கூட இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். அடிக்ஷன் அப்படின்னா என்ன சார்? அடிக்ஷன்னா என்ன? அடிக்ஷன்னா மைண்ட் யுவர் மைண்டுக்கு 7 மணிக்கு இப்ப 5 வருஷமா வந்துருக்குன்னா அடிக்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஆனா வேற ஏதாவது ஃபாரின் அடிக்ஷன்ஸ்ங்கிறது என்ன? யார் பேசினாலும் கரெக்டா, யாருக்கு பதில் சொல்லனாலும் கரெக்டா டைமுக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு அடிக்ஷன் ஆயிடும். அது கன்சிஸ்டன்ஸா பண்றது சார் அடிக்ஷன். காலையில எழுந்த உடனே மொபைல் பார்த்து வாட்ஸ்அப்ல பதில் சொல்றாங்கன்னா அது ஒரு அடிக்ஷன். ஓகே, இதெல்லாம் நான் இப்ப சார் சொல்றது எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச்சஸ். காலையில மொபைல் பாக்குறது கூடவா? இல்ல, அதாவது காலையில எழுந்து இப்ப நான் என்ன பண்றேன், காலையில எழுந்து மொபைல் எடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது பாக்குறது கிடையாது. நான் மார்னிங் எழுந்து நல்ல கோட்ஸ் படிக்கிறேன். 5 மணி ஆனா கையெல்லாம் நடுங்குது, கடைக்கு போனாதான் சரியாகும்னு நினைக்கிறதும் ஒரு அடிக்ஷன். அதனால இந்த அடிக்ஷன்ஸ்ங்கிறது இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. இப்போ ஒரு படிக்கிற பையனால அவனால ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours கூட படிக்காம இருக்க முடியாது. அது ஒரு அடிக்ஷன். அதே போல ஒரு பையன் நல்ல ஃபுட்டி அப்படின்னா அவனுக்கு நல்ல வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு அவனுக்கு இல்லை அப்படின்னா அது ஒரு அடிக்ஷன்ஸ். எதுவுமே இல்லை, ஃபுட்டுக்காக நிறைய தேடி போவோமா, படிக்கிறதுக்காக நிறைய புத்தகம் தேடி போகுது. அப்ப இதெல்லாமே அடிக்ஷன்ஸ். பட் இது எல்லாமே ஒரு நல்ல அடிக்ஷன்ஸ். அவன் உடம்புக்காக அல்லது அவனுடைய எஜுகேஷனுக்காக, நாலேஜுக்காக தேடுற அடிக்ஷன்ஸ் இஸ் த பெஸ்ட். பட் இன்னைக்கு இருக்கிற அடிக்ஷன் பாத்தீங்கன்னா மொபைல். இப்போ நான் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் மொபைல்ல ரொம்ப ஏன்னா அப்பதான் மொபைல் கையில வருது நமக்கு. நான் அந்த கொரோனா டைம்ல தான் நிறைய சிவியரா யூஸ் பண்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ அப்ப நிறைய நான் யூசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப யூசேஜ் பண்ணும்போது நிறைய என்டர்டைன்மெண்டா இருக்கணும். ஏன்னா நான் ஒரு ஹாப்பியான பர்சன்ங்கிறதுனால கொஞ்சம் நிறைய இந்த சூப்பர் சிங்கர், பிக் பாஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அந்த யூடியூப்ஸ், ஃபேஸ்புக், இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல நான் என்னுடைய
கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கும் போது என்னோட தூக்கம் 3-4 மணி ஆயிடுச்சு, விடிய விடிய. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு நம்ம ஓமந்தரார் மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்தேன். சார், இது மாதிரி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் கேட்டாரு, என்ன பழக்கம் தம்பி இருக்கு, ஏதாவது லவ் பண்றியா, அல்லது ஏதாவது இந்த ட்ரக்ஸோ அல்லது வந்து ட்ரிங்கோ இந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருக்கா, இல்ல வேற ஏதாவது வந்து பிசிக்கலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டாரு. கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு கேட்டேன், சார் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார், நான் அந்த மாதிரி பழக்கம் எதுவும் பண்றது கிடையாது. சோ என்னன்னு தெரியல, நான் கொஞ்சம் மொபைல் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுது சார்ன்னு சொல்லி சொன்னேன். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் என்ன கேட்டேன், சார் இது மாதிரி இப்ப நான் தூங்கணும்னா என்ன என்னால வந்து அந்த ஏன்னா அதுல இருந்து வெளியே வரவும் முடியல என்னால. அப்ப நான் என்ன பண்றேன் சார், இது மாதிரி ஒரு டேப்லெட்டா கொடுங்க, நான் வந்து டேப்லெட் போட்டா ஒரு தூங்க முடியும்னு கேட்கறேன். சொன்னாரு, டேப்லெட் வந்து நீ பாக்குறத விட ரொம்ப வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து டேஞ்சரானது. சோ வந்து டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண வேணாம். இயற்கையா நேச்சுரலா உனக்கு வந்து ஒரு ஸ்லீப் போகணும்னா உனக்கு எது வந்து உன்னை வந்து ஆள் இருக்கோ அதை நீ வந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 9:30 10 o'clock வந்து டைம் வச்சுட்டு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ நான் இப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு 11 o'clock 12 o'clock வச்சு இப்போ வந்துச்சு. இப்போ உண்மையா சொல்ல போனா நான் வந்து 10:30க்கு அதிகபட்சம் 10:30 இதுக்கு மேல நான் வந்து முடிச்சுக்கிறது இல்லை. ஸோ இது நல்லா இருக்கு, நான் மார்னிங் எந்திக்க முடியுது, எக்ஸசைஸ் பண்ண முடியுது. மார்னிங் பேசுங்க. கேக்குதா சார்? கேக்குது, பேசுங்க. அப்போ இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஏதாவது ஏன் இந்த இந்த மாதிரியான அடிக்ஷன் வந்து ஏன் இம்பார்ட்டன்டா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நீர் தேவைப்பட்டே இருக்கு. அதாவது இது செஞ்சே ஆகணும், இதை முடிச்சே ஆகணுங்கிறது. அப்போ அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேணும். ட்ரக் அடிக்ஷன் என்ன சார் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரக் அடிக்ஷன் என்னன்னு சொல்லுங்க சார். ட்ரக் அடிக்ட்னா என்ன சொல்றது, கிளாஸ்ல கூட பசங்க வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கேன். அது ஒரு வகுப்பு அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து அங்கேயும் அது பசங்க வச்சுட்டு கஞ்சா வச்சிருப்பாங்க, பண்ணுவாங்க. நான் பல முறை பல காலேஜ்ல கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கு, பிள்ளைங்க வந்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு காலேஜ்ல கிளாஸ்லயே எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்றதுதான். ஒரு ஒரு போதைக்கு அடிமையாக ட்ரக் அடிக்ஷன் சொல்றதுன்னா இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்றது பலர் இருக்காங்க. நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். கவுன்சிலிங் கொடுத்ததுல நிறைய பேர் பசங்களுக்கு எப்படி ஆனாங்கன்றதே தெரியல. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. அது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்களால வெளியில வரவே முடியாது. அது மிகப்பெரிய ஒரு அடிக்ஷன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து சூசைட்ஸ், இப்போ நீட் எக்ஸாம் அப்புறம் நிறைய இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வருது. அப்போ அதுல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சூசைட்ஸ் பண்ணிக்கிறாங்க. 12th மார்க் 10th மார்க் இது அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த சொசைட்டிக்காக அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, அல்லது லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, அல்லது ஃபேமிலியில ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, வேலை இல்லை அப்படின்னா, அல்லது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கில்ட்டி, நான் அழகா இல்லை, அல்லது வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த கில்ட்டினஸ் அவங்க என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரியான போதை பழக்கத்துக்கு ஆளாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து நிறைய இப்ப நீ நிறைய ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு, நிறைய பார்ட்டின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நிலை வந்திருக்கு இன்னைக்கு. நிறைய பார்ட்டினா இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி, அப்புறம் வந்து பேச்சுலர் பார்ட்டி, அப்புறம் வந்து நிறைய ஒரு மேரேஜ் ரிசப்ஷனு, எல்லா நல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கெட்ட ஃபங்க்ஷன், டெத்து கூடமே இன்னைக்கு கிராம வில்லேஜ் சைட்லாம் போனா யாராவது இறந்தா கூடமே ஊர்ல இருந்து ஒரு 50 பேர் போறாங்கன்னா அந்த 50 பேருக்குமே என்ன பண்ணணும், ட்ரிங்க் வாங்கி கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு, இன்னமும் இருக்கு. முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து, ஏன் ஒரு எங்க அண்ணன் வந்து எதுவும் இல்லை, கூட பிறந்த அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு எப்படின்னா அவன் வந்து ஒரு 11th 12th படிச்சான். அப்ப வந்து ஏதோ வந்து இந்த ஹான்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த வந்து போட்டான், 11th 12th போட்டான். அப்போ வந்து எங்க அம்மா போய் அவனை அடிச்சாங்க, ரொம்ப மோசமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண நினைச்சான். ஆனா வந்து அந்த 11th 12th பீரியட்லயே வந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டார்ட் வந்து 5th 6thல இருந்தே அந்த மாதிரியான பழக்கங்கள்ல வந்து அவங்க அடிமையாடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல், இந்த என்விரான்மெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய நீ எதுவுமே இல்லை. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணானா, எதுவுமே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 8th 9th படிக்கும்போது நினைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு நல்லா படிக்கிற பையன் தான் அவனும்.
அவன் வந்து ஒரு டைம் வந்து ஒரு இதுக்கு டவுனுக்கு போயிருந்தோம். அதுமே ஒரு இதுக்கு போயிருந்தோம், ஷாப்புக்கு போயிருந்தோம். அப்ப வந்து சொன்னான் அது மாதிரி, எனக்கு நோட்டு வாங்கி கொடுறான்னு சொன்னான். அவன் சொல்றான், மச்சான் சிகரெட் வேணா கேளு மச்சான் வாங்கி தரேன், சிசர் கேளு மச்சான் வாங்கி தரேன், இந்த மாதிரி படிப்பு எல்லாம் கேட்காத அப்படிங்கிறான். அப்போ இந்த மாதிரியான மனநிலைகள் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இருக்குது. இதுக்கு சினிமாவும் ஒரு காரணமா இருக்கு. சினிமால எந்த மாதிரியான காட்சிகள் வைக்கிறாங்க, அப்ப அது எல்லாமே மாறணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பேரண்டல் கண்ட்ரோல். இன்னைக்கு பேரண்டல் வந்து கேருங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு அந்த விஷயத்த வந்து அழகா யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க, ரொம்ப எனக்கு இந்த இந்த டிஜிட்டல், அதாவது ட்ரக் அடிக்ட்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு பையன் வந்து ரொம்ப எங்க ஊர்ல ஒரு நல்ல பையன் தான், நல்லா படிக்கிற பையன், ஸ்கூல்ல நல்ல டாப்பர் எடுத்திருந்தான், எல்லாராலையும் மதிக்கக்கூடிய ஒரு பையன் தான். ஒரு பர்டிகுலர் பீரியட்ல என்னன்னா அவனுடைய பழக்கங்களை, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியில்லை. என்ன ஆனா அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மார்க் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. குறைய ஆரம்பிச்சது இல்லாம முன்னெல்லாம் அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல என்ன குடிக்கிறது யாருக்குமே தெரியாது போல, தெரியாத மாதிரி குடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஏதாவது இன்னைக்கெல்லாம் வந்து பேஷன் ஆயிடுச்சு பசங்க எல்லாம். அதை குடிக்கலன்னா அவன் வந்து பையனே மதிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான நிலையில இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த பையன் வந்து குடிச்சிட்டு வந்துட்டான். வீட்டுல கேக்குறாங்க, அவங்க அம்மா கேக்குறாங்க, அந்த பாட்டில மற வச்சிட்டாங்க. அவன் எடுத்து வந்து வீட்டுல அந்த அந்த பாட்டில வந்து வீட்லயே வச்சிருக்கான். அந்த பாட்டில வீட்லயே வச்சோடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, வீட்டுல எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவனை கேட்குன்னு கேட்டு அந்த பாட்டில மறைய வச்சுட்டாங்க. மறைய வச்ச உடனே அவன் அந்த போதையில ஏன்னா ஏற்கனவே குடிச்சிருந்தான் இல்லைங்களா, அந்த போதையில அவங்க அம்மாவை இழுத்து போட்டு கண்டமே அடிக்கிறான். யாருமே கிட்ட நெருங்க முடியல, பாட்டில வச்சு மிரட்டான். அப்போ ஒரு ஸ்கூல் 12th படிக்கிற பையன் எந்த மாதிரியான மனநிலைக்கு ஆட்படுறாங்கிறது, உளவியல் ரீதியா எப்ப எந்த மாதிரியான சிக்கலுக்கு உள்ளாகிறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய நல்ல ஒரு நிலை இருக்குது இன்னைக்கு. அதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியே வரணும்? இந்த அடிக்ஷனுக்கு என்னென்ன காசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. டிஜிட்டல் அடிக்ட்ஸ், டிஜிட்டல் அடிக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா, கேமிங் பண்றது, ஸ்கிரீன் டைம், அப்புறம் வந்து நிறைய அந்த மென்டல் ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்றான் அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப இந்த டிஜிட்டல் அடிக்ட்ஸ் எப்படி பாருங்க. ஒரு பொண்ணு எல்லாமே, நான் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் ரியல், நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம், இந்த டாபிக் ஏன் பேசணும் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு கூகுள்ல இருந்தோ இதுல ஒரு பாயிண்ட்ல இருந்து எடுத்து நான் சொல்றது விரும்ப கிடையாது. ஏன்னா இது ஒரு இந்த பர்டிகுலர் பீல்ட்ல பிராக்டிகலா நம்ம பண்ண வேண்டியது. அப்ப நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதனால நிறைய விஷயங்கள் நான் பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே இல்லை, ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணு பேர் சொல்ல தேவையில்லை, ஒரு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கோயில், அதாவது 9th படிக்கிற வரைக்கும் பாருங்க, ஒரு 14 இயர்ஸ் 9th படிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு நல்லா படிச்சுட்டு, நல்ல டேலண்ட் இருக்கு, சிங்கிங் இருக்கு, டிராயிங் இருக்கு, எல்லா டேலண்ட்டுமே இருக்கு, அழகாவும் இருக்கு அந்த பொண்ணு. சோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு 10th படிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து டீச்சர், அவங்க அப்பா வந்து ஒரு அதாவது ஆரமா இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 20 பிரான்ச்சுக்கு ஆரமா இருக்காரு. இப்போ நல்ல வெல் பேக்ரவுண்ட் தான். ஆனா கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, சிப்ளிங்ஸ்னு யாருமே கிடையாது. ஒரே ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டி காது கேட்காது. இப்போ இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு 10th படிக்கிறாங்க. 10th கொரோனா லீவ் விடுறாங்க. கொரோனா லீவ் விடும்போது அந்த பொண்ணுக்கு வந்து சோர்சஸ் நிறைய கிடைச்சிருது. என்ன கிடைச்சிருது அப்படின்னா, மொபைல் கொடுத்துட்றாங்க, லேப்டாப் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த மேடம் வந்து ஸ்கூல் டீச்சர், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்க டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒர்க் பிசினஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டு இருக்காரு. காது கேட்காத பாட்டி, இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து நார்மலா அந்த கிளாஸ்ல இருக்கும்போது, ஏன்னா இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல யாருமே இப்ப நம்ம செஷன்லயே கூட இப்ப 20 பேர் இருக்கோம்னா 20 பேருமே நம்ம கான்சன்ட்ரேட்டா பார்க்க முடியாது இல்ல. அப்போ ஒரு அந்த அந்த பிள்ளைங்க விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய பிள்ளைங்க சேட் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி அங்க பாருண்டி இங்க பாருண்டி அப்படி அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரே அந்த ஒரு வயசு விளையாட்டுத்தனமான வயசு. அப்போ அந்த மாதிரி தனமா இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒரு பையனை பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு கேம் ஃப்ரீ ஃபயர்ல நான் வந்து ஒரு பையனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட வந்து இன்ட்ரோ பண்றான். இன்ட்ரோ பண்ணும்போது அவனுடைய டெலிகிராம் ஐடியா வந்து அந்த பொண்ணு வந்து கொடுக்குறான். அந்த பொண்ணுகிட்ட அவன் ஃப்ரெண்டு கொடுக்கும்போது இந்த பொண்ணுக்கு 15 இயர்ஸ், அந்த பையனுக்கு 28 வயசு, 28 இயர்ஸ் ஓல்டு. பையன் வந்து மதுரை, இந்த பொண்ணு வந்து தென்காசி. இந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னா, போற போக்குல என்ன, காலப்போக்குல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த கேம் கூட போயிட்டு அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான்.
பொதுவாவே வந்து அந்த பையன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி நிறைய பொண்ணுகிட்ட வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கான் போல. இப்ப இந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா எல்லா விஷயமும் ஒரு நல்ல பேக்ரவுண்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் அந்த பையன். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து செக்ஷுவல் அடிக்டட், அதாவது பான் அடிக்ஷன், அந்த லிங்க்ஸ் அனுப்புறது. இப்ப ஆன்லைன் கிளாஸ் எப்படி ஜூம் கூகுள் மீட்ல பண்றோம், அதையே அவங்க கூகுள் மீட்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எல்லாம் வந்து பண்றது. இப்படி இன்னமும் இப்ப ஏன் இன்னுமே வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் நேத்தி கூட பார்த்தேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 10th 11th படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நோட்ல அவ்வளவு தைரியமா கூகுள் மீட்டை போடுறாங்க. அந்த கூகுள் மீட்ல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயம் நடக்குதுங்கிறது உள்ள போனா தெரியுது. அவ்வளவு கேவலமா நடக்கிறாங்க. இப்போ அந்த பையன் அந்த பொண்ணு என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் என்ன பண்றான், அந்த பொண்ணை வந்து செக்ஷுவல் அடிக்ட் பான் அடிக்ட் கொண்டு வரான். இந்த மாதிரி கூகுள் மீட்ல, அப்புறம் வீடியோ கால் பேசுறதுல, போட்டோஸ் அனுப்புறதுல, அந்த பையன் வந்து அவனுடைய நியூட்ஸ் அனுப்புறது, இந்த பொண்ணு இவனுடைய நியூட்ஸ் அனுப்புறது, இப்படியே போயிட்டு இருக்கு. பர்டிகுலர் பீரியட்ல அந்த பொண்ணை வந்து அவன் எப்படியாவது வந்து யூஸ் பண்ணி நினைக்கிறான். அப்போ லவ்னு கொண்டு வரான், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு கொண்டு வரான். கொண்டு வரும்போது வந்து அந்த பொண்ணு என்ன பண்றான், ஓகே, ஏன்னா அடிக்ஷன் ஆயிட்டால. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து யார்ட்டையும் செய்யாத ஒருத்தவங்க செஞ்சாலே அவங்கள்ட்ட அடிக்ட் ஆயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட பான் அடிக்ஷன் கொண்டு வந்துட்டா, அவனு மேலே அடிக்ஷன். அப்ப லவ்னு கொண்டு வரான், லவ் பண்றாங்க. அப்படின்னா இந்த மாதிரியான செக்ஷுவலான லவ் தான் கொண்டு வராங்க. ஒரு பர்டிகுலர் பீரியட் போகுது. அப்ப அதுக்கப்புறம் ஒரு மீட் எல்லாம் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு மேக்சிமம் வந்து அந்த பொண்ணை எந்த அளவுக்கு அவன் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். ஒரு 4 or 5 டைம் யூஸ் பண்ணியிருக்கான். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து நிறைய சூசைட், அந்த அந்த பொண்ணை அவங்களுடைய கையை எடுத்துக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, டெட்டால் குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த அந்த பொண்ணு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நேரம் குறையுது அந்த பொண்ணு. ஏன்னா அந்த பையன் வேற பொண்ணு பிஸியா இருக்கான். இப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க அடிக்ட் ஆனதுனால அகைன் போய் பேசுறான், என்னாச்சு, ஏன் பேச மாட்டேன் அப்படிலாம் கேட்டு. இல்ல நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, நீ எனக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கியான்னு கேட்கறான். இந்த பொண்ணு நோ சொல்லவே முடியாது, அந்த மாதிரியான ஸ்டேட்ல இருக்கிறாங்க. நோவே சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் இப்ப எதுவுமே இல்ல, நீ போய் செத்துருன்னு சொன்னா கூட செத்துருவான் இருக்கிறான். அப்போ வந்து நீ என்ன சீக்ரெட் ஓகேன்னு சொல்றான் அந்த பொண்ணு. ஆஃப்டர் த பீரியட் வந்து ரொம்ப மன உடைஞ்சு போச்சு. நான் இந்த அளவுக்கு இருக்கணும், எங்க அப்பா அம்மா என்ன எப்படி வளர்த்தாங்க, நான் எப்படி இருந்தேன், என்னுடைய டேலண்ட் என்ன, என்ன ஸ்கில் என்ன, நான் ஏன் இப்படி வந்து சீக்ரெட் ஒருத்தன் கேட்ட உடனே நான் ஓகேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரியலைஸ் பண்றான். ஆனா ரியலைஸ் பண்ணாலும் கூட சார் 7 பேருக்கு முன்னாடி இருந்தா சொல்லுங்க. ஓகே, 7 பேரை வந்து சேம் டைம் லவ் பண்றா. 7 பேருக்குமே அதே மாதிரி வீடியோ கால்ஸ், நியூஸ் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கா. ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, ஏன்னா அவ எதுக்காக அந்த பண்றா அப்படின்னா, எப்படியாவது வந்து எனக்கு வந்து ஒரு உண்மையான லவ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவ எதிர்பார்க்கறான். எதிர்பார்க்கும் போது வந்து அந்த மாதிரியான ஒரு அடிக்ஷனுக்குள்ள போயிட்டு நிறைய யோசிச்சு அவளை அழிச்சுக்கிறான். மார்க் எல்லாம் குறைஞ்சு போச்சு, நல்லா படிச்சு மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்கூல் மாறிட்டு அப்புறம் வந்து 5th ஸ்கூல்ல நிறைய சைக்காலஜி பார்க்க, நிறைய சைக்காட்ரிக் பார்த்துட்டாங்க, நிறைய பூஜை பண்ணி பார்த்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் அதனால அந்த பொண்ணால அது வந்து ரெக்கவர் ஆக முடியல. ஏன்னா அவங்களுடைய சரௌண்டிங் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணாங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அங்கேயும் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்தது. ஆனா அதையும் மீறி ஓரளவு நல்ல, ஏன்னா நான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பேசினேன். ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் திரும்ப அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நான் டைம் எடுத்து பேசினேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு 503 503 மார்க் எடுத்தாங்க. மார்க் எடுத்து நல்ல மார்க் எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் எதனால ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன். பொண்ணு நல்ல ஒரு 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 நல்ல வேலை போயிட்டு இருக்காங்க, இன்டர்நெட் அடிக்ஷன் ஆகுது, இன்டர்நெட் அடிக்ஷன் பான் அடிக்ஷனா மாறுது. இப்ப எப்படி புரட்டி போட்டுருக்கு பாருங்க. ஒரு 2 வருஷத்துல மண்டையை பிச்சு போட்டுக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கை வெறுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி இன்னைக்கும் பல இளைஞர்கள் வந்து அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை நம்ம வந்து அதே போல ட்ரக் அடிக்ஷன் பார்க்கும்போது நிறைய இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டீச்சரை பார்த்தா பயப்படுவோம். ஏன் ஸ்கூலுக்கு உள்ள மொபைல் எடுத்து பார்த்து ரொம்ப பயப்படுவோம். ட்ரெஸ்ஸிங் கூட ரொம்ப நீட்டா பண்ணுவோம். முடி வெட்டுறது இருக்கட்டும், நிறைய இருக்கும். பட் ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த மாடர்ன் எரான்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம், எல்லாம் டிஜிட்டல் எரான்னு வந்ததுக்கு அப்புறம், சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம், அந்த சோசியல் மீடியால ஒவ்வொருத்தவங்க இன்ஃபுளுசருங்கிற பேர்ல அவங்க பண்ற எல்லா விஷயங்களுமே
இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இந்த இந்த தலைமுறையினரை ஒரு வேற வகையில அவங்களுக்கு வேற ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. அது நல்ல வகையில கொண்டு போகுதான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. நம்ம சொல்லலாம், அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்கப்பா, நம்ம சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அவங்க யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணும்போது நம்ம அவாய்ட் பண்றது, ஸ்கிப் பண்றது எல்லாமே இருக்கு. இப்போ நானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப் பார்க்கறனோ அல்லது ஃபேஸ்புக் பார்க்கறனோ, ஒரு தேவையில்லாத வீடியோ வருது, அதை பார்க்க தான் அகைன் வருங்கிறதெல்லாம் ஓகே தான். பட் எதுவுமே பார்க்காத ஒரு பிள்ளைங்க ஃப்ரெஷ்ஷா உள்ள ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள வருது. வரும்போது அந்த பிள்ளைங்க என்ன ஆகுதுன்னா, திடீர்னு என்னதான் இருக்குன்னு உள்ள போய் பார்க்கும். இப்போ என்னதான் உள்ளன்னு பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களுக்கு, ஏன்னா அது இது வரைக்கும் பார்த்ததுனால பார்த்தது இல்லைங்கிறதுனால கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குது. அதுக்குள்ள போறாங்க. ஓ, இதை எப்படி இருந்து வெளியே வர்றது? சோ இது எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து பேசக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா நிறைய டேட்டா வந்து 2021 வந்து இல்லீகல் ஆஃப் ட்ரக் யூசர்ஸ் பாத்தீங்கன்னா 296 மில்லியன்ஸ், அதாவது ஒரு 300 மில்லியன்ஸ் வந்து இருந்திருக்கா. அதே போல வந்து அதுல 39.5 மில்லியன் வந்து இந்த ட்ரக் யூஸ் டிசார்டர் வந்து இன்னைக்கு வந்து நிறைய நோயாளிகளா பிறந்திருக்காங்க. அதே போல இன்னைக்கு வந்து இந்த வேர்ல்டு வைட்ல வந்து ஒரு இல்லீகல் ட்ரக் அப்படின்னா என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இல்லீகல் ட்ரக் அப்படின்னா வேர்ல்டு வைட்ல பாத்தீங்கன்னா கெனாபிஸ் சொல்லக்கூடியது. அதே போல வந்து இந்த ஓபியேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஓபியேட்ஸ் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான்ல வந்து இப்ப ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்புறம் கொக்கைன். இப்ப இன்னைக்கு எங்க நம்ம பேர்ம மேடம், டாக்டர் பேர்ம ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு கூடமே வந்து நம்ம ஏர்போர்ட்ல வந்து ஆப்பிரிக்காவை சார்ந்த 2 பேர் வந்து இன்னைக்கு இந்த கொக்கைன் வந்து 15 கிராம் வந்து எடுத்திருந்திருக்காங்க போல. சோ அதை வந்து இன்னைக்கு அவர் பிடிச்சிருக்கிறாரு. சோ இன்னைக்கு அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து நிறைய வேர்ல்டு இன்னைக்கு வந்து இப்போ இந்தியா வந்து வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது, குளோபல் லெவல்ல பார்க்கும்போது ட்ரக்கு அந்த பாசிபிலிட்டி இந்த இதில் பார்க்கும்போது நம்ம வந்து 18வது பொசிஷன்ல இருக்கிறோம். அதே போல இந்த அமெரிக்கன்ஸ் பார்த்தோம்னா 12, அதாவது அமெரிக்கன் பார்த்தா 27.2 மில்லியன் பேர் வந்து இன்னைக்கு ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஜெர்மன்ல பாத்தீங்கன்னா $0 ட்ரக்ஸ் பாலிசின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. சாரி, ஜெர்மன்லங்கிறேன், இதுல சைனால $0 ட்ரக் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்து இருக்கு. அதே போல ஜெர்மன், யுஎஸ் அந்த கண்ட்ரீஸ்ல வந்து இன்னைக்கு நிறைய ட்ரக் அண்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு. சோ அந்த யூசேஜ் அங்க அதிகமா இருக்கு. இப்போ நம்ம இன்னும் மேஜரா நம்ம பேசப்பட வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா, சரி இப்போ இந்த சோஷியல் அடிக்ட், அதாவது டிஜிட்டல் அடிக்ட், ட்ரக் அடிக்ட்னால என்னென்ன இம்பாக்ட் ஆகுது? சோ ஏன்னா நம்ம வந்து வெறும் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? அப்ப என்னென்ன வந்து இம்பாக்ட்ஸ் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப சொன்ன மாதிரிதான், இப்போ ஒரு பொண்ணு எப்படி வந்து நார்மலா ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய நல்ல மைண்ட் செட்ல இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு எப்படி வந்து ஒரு டிஜிட்டல் எப்படி அவங்க கன்வெர்ட் பண்ணிருக்கு, அவங்க தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கறதா உண்மையான விஷயம். டோட்டலா அந்த அவைலபிலிட்டி சோர்ஸ் நிறைய இருக்குது. அப்ப அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த அடிக்ஷன் இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ட்ரிங்க்ஸ்னா வந்து, அதாவது ஐ மீன் ட்ரக்ஸ் அப்படின்னா வந்து முன்ன ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி அப்படின்னா பாய்ஸ் மென்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம சோஷியல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் ட்ரிங்கிங் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து விமென்ஸுமே வந்து ஈக்குவலா வந்து அதை பண்றாங்க. அது ஈக்குவலா பண்றாங்கிறதுக்காக நம்ம விமென்ஸையும் மென்ஸையும் வந்து எடை போட்டு பார்க்கலாம் சொல்றேன். அதாவது ஒரு கட்டத்துல வந்து ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி மென்ஸ் மட்டும்தான் அந்த ட்ரக் அடிக்ட்ஸ், ட்ரிங்க் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அல்லது அடிக்ட் ஆவாங்க அல்லது பண்ணிட்டு இருப்பாங்கிறத மாத்தி இன்னைக்கு வந்து உமன்ஸுமே அதை வந்து யூஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 9th 10th படிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ஓத்கா வந்து இன்னைக்கு ட்ரை பண்றாங்க. நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற பொண்ணு தான். அதே போல இன்னொரு ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ்ட பேசினேன். ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு 568 மார்க் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு 12th. அப்போ வந்து அவங்க காலேஜ் சேர்றதுக்காக என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது நான் சில விஷயங்கள் சொன்னேன். இந்த டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜா பிரைவேட் காலேஜ் கேட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட் காலேஜ் பிரசிடென்சி காலேஜ் சேரணும்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி. அப்ப அவங்க கேட்கறாங்க, இந்த மாதிரி பிரசிடென்சி காலேஜ்ல நிறைய கல்ச்சர், அந்த பொண்ணுங்க பசங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்களாமே அப்படின்னு சொல்லி.
இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுல கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறதுலாம் வந்து செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது இன்னைக்கு முக்கியமா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, சொன்ன விஷயங்கள் ஒவ்வொரு பர்சன்ஸுமே நல்ல பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்க தான், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கக்கூடியவங்க தான். ஏன் இப்ப அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து கனடால படிக்கிறாங்க. நான் பேசி அந்த சால்வ் பண்ண பொண்ணு இன்னைக்கு கனடால படிக்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்க. பட் அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம நம்ம வந்து பேரண்ட் அல்லது வந்து நம்ம டீச்சர்ஸ் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ரோல் வந்து வேற யாருக்குமே கிடையாது. இப்ப நம்ம பேசலாம், நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம், நிறைய நம்மளோட கருத்துக்கள் பரிமாறிக்கலாம், நிறைய விஷயம் புது புதுமையான விஷயங்கள் நம்ம ஐடியாஸ் கொடுக்கலாம். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல யார் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் வந்து டீச்சர்ஸ். அவங்க இன்னைக்கு கரெக்டா இருந்தா மட்டும்தான். அதே ஏன்னா இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை. இப்ப எந்த ஒரு பேரண்ட்ஸ் தன் பிள்ளைங்க தண்ணி அடிக்கிறதையோ அல்லது அந்த மாதிரி விஷயங்கள் பான் அடிக்ஷனோ இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் யாரும் சப்போர்ட் பண்றது இல்லை. ஆனால் கொடுக்குற ஃப்ரீடமை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ அதை வந்து எப்படி பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணுங்கிறத நமக்கு டெஃபினட்டா எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு உண்மை சொன்னா நீங்க எத்தனை சைக்காட்ரிக் இருந்தா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல சைக்காட்ரிக்கும் ஒரு நார்மல் 2K கிட்ஸும் ஒண்ணு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிதர்சனமான உண்மை. அந்த அளவுக்கு அவங்க கிரிமினலா யோசிக்கிறாங்க, மென்டலா அவங்க அந்த அளவுக்கு ரிப்ளை பண்றாங்க. கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தாலே அவங்களை பாத்தீங்கன்னா பேசினா கூட தெரியாது அந்த மாதிரி பண்ணுவாங்களாங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டா நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தவறான வழிகள்ல நெகட்டிவ் ஆஸ்பெக்டோட சுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து களையணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா பேசி ஆகணும். அதுவும் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் பேர் வந்து இன்னைக்கு வந்து ட்ரக்ஸ்னால வந்து இது ட்ரக்ஸுக்கு வந்து அடிமையாக்குறாங்க. அதே போல வந்து ஒரு நிமிஷத்துக்கு 6 பேர் அதனால வந்து இறக்குறாங்க. 2.2% வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் ட்ரிங்க் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 75% பாய்ஸ் குடிக்கிறாங்க, 25% விமன்ஸ் குடிக்கிறாங்க. ஆனா எதுக்கு குடிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே. ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் குடிக்கணும் சார்? இந்த கல்ச்சர் எப்படி வந்து சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? இந்த ட்ரிங்கிங்கிற கல்ச்சர் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு? யார் பேசுறது? யாராச்சும் சொல்லு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்றத பாக்குறது, ஒரு பெண் சுதந்திரம்னு போறது, அக்கம் பக்கம் தான் மெயின், சினிமா மெயின், அதுல எல்லாம் பாத்துட்டு தான் இப்படி ஆகுறதுன்னு தான் நான் கேக்குறது அது ஓகே. அது வந்து அதுக்கு செகண்ட், அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் குடிக்கிறது? அந்த குடிக்கிறதுங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்தது? குடிக்கிறது, ட்ரக்ஸ் அடிக்க மகிழ்ச்சியா சிரிக்கிற மாதிரியும் ஆடுற மாதிரியும் ஓடுற மாதிரியும் காட்டும் போது நம்மளும் அதை அவங்கள ஹீரோவா வேற காட்டும் போது, ஓ நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி எல்லாராலையும் நம்ம பெரிய உச்சத்துக்கு வரலாங்கிற ஒரு தவறான நினைப்புலதான் அதெல்லாம் பண்றது. ஆனா சினிமா வந்ததுக்கு அப்புறம் தான் குடிச்சாங்கிறதுல நம்ம வந்து ஏத்துக்கொள்ள முடியுமா மேம்? இல்ல, அதாவது ஆரம்பத்துல somebody else is talking. யாராவது சொல்றாங்களா? நான் சொல்றேன், சினிமா வந்த அப்புறம் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் எங்க காலத்துல எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இந்த இது ரொம்ப கிடையாது. நாங்கெல்லாம் பார்த்தது கிடையாது. யாரோ வேலை செய்யறவங்க குடிச்சிருக்காங்க. கள்ளு இருந்தது அப்போ, அதை குடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கலைஞர் பீரியட்ல தான் மது வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது ஊர் எல்லையில ஒரே ஒரு கடை தான் இருக்கும். அதை யாரோ ஒருத்தர் தான் பயன்படுத்துவாங்க. ஊர்ல ஒரு மானம் மரியாதைக்கு பயந்தாங்க. குடிச்சா கேவலம்னு நினைச்சவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. ஆனா இது எளிதா எல்லார் கையிலையும் கிடைக்கிறதும் ஒரு காரணம். இந்த மாதிரி தப்பானவங்கள ஹீரோ மாதிரி காட்டுறதும் ஒரு பெரிய தப்பு. அதுவும் தான் ஒரு காரணமா இப்பதான் ரொம்ப அதிகமா இருக்குது. நான் என்னோட வயசுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவ்வளவு பேரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து டவுன்லயும் இருந்திருக்கிறேன், கிராமத்துலயும் இருந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் எங்கேயுமே ரொம்ப பார்த்தது கிடையாது. அப்ப வந்து குடிக்கிறது நோக்கம் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கா மேம்? அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மற்றவங்க. அது மாதிரி இருக்கிறத பார்த்து நமக்கு கிடைக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுல மகிழ்ச்சி வராது. அவங்க சுயநினைவை தானே இழந்து நிப்பாங்க. அதுதான் மெயின்.
எப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப கடினமாக ஒர்க் பண்றவங்க, அதாவது ஒரு சோல்ஜர் வீரர்கள்லாம் நிறைய போர்ல வந்து நிறைய பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இந்த கள்ள குடிக்க அந்த காலத்துல வே பேக் Yes. அதுல வந்து கல் இருந்திருக்கு, நம்ம சங்க இலக்கியத்திலையும் இருந்திருக்கு. அப்போ வந்து அவங்க ராணுவ போர் புரிஞ்சிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா அந்த போர் கொடூரத்தை பார்த்துக்கலாம், அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா அவங்க குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அப்படிதான் நான் நினைச்சேன். அது ஓகே சரியா என்னன்னு தெரியல, அதான் நான் நினைக்கிறேன் சார். சோ மெயின் அந்த கல்லு தான் ஆக்சுவலா அந்த பனைமரத்தை கல்ல குடிக்க ஆரம்பிச்சப்ப ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேல ஒவ்வொன்னா அவங்க வந்து இப்ப நம்ம எப்படி அரிசியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவா இட்லி தோசை பணியாரம் வந்ததோ அந்த மாதிரி அந்த கல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 இப்போ ஒவ்வொரு ஃபார்ம்ல வந்து நிக்குது. ஒவ்வொரு ஊர்ல இப்ப அந்த வைனுங்கிறது இப்ப கிரேப்ஸ் தான், அதை வந்து எப்படி ஃபர்மெண்ட் பண்ணா அதுல இருந்து வரும் அப்படிங்கிறது. சோ இது எல்லாமே மெயினா பண்றது வந்து அவங்களுடைய சுய நினைவு அப்படியே இழந்து ஒரு ஒரு போதையான ஒரு நிலைமைக்கு போறதுக்காக தான் அது பண்றது. ஒருவேளை டென்ஷன் அதிகமா இருந்தா, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா அதை குறைக்கிறதுக்காகவும் சில சமயம் சில பேர் அதை நாடுவாங்க. எஸ் மேம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து நிறைய இந்த மாதிரி செலிப்ரேஷன்ல அல்லது இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம், அதாவது ட்ரிங்க்ஸை வந்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனா அப்பெல்லாம் என்ன, அதான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி வந்து அப்படி குடிக்கிறவங்க வந்து ரொம்ப மறைச்சு மறைச்சு குடிப்பாங்க, தெரியாம குடிப்பாங்க. இல்ல அப்பவுமே தேவேந்திரன் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி திருவிழாக்கள்ல எல்லாம் இருக்கும் போது இந்த இது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். இல்ல அப்ப வந்து அதிகமா, அதாவது நான் குடிச்சுக்கிறேன், நான் குடிச்சுதான் இருக்கேங்கிறத யாரும் காட்டிக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்தாங்க. அப்படி குடிச்சாலே அவங்கள தனி, அதாவது ஒரு தனியா பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனா இன்னைக்கு குடிக்காதவங்களதான் ஒரு தனித்தா பிரிச்சு வைக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதே போல இன்னைக்கு வந்து அந்த அந்த ஒரு போதை பழக்க வழக்கங்கள் இது வந்து இன்னைக்கு நிறைய வேஸ்ல, கள்ளச்சாராயம், போதை ஊசி, இன்னைக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய ஹாஸ்டல்ல ஒரு பையன் வந்து நைட்டு ஒரு 9 o'clock 10 o'clock இருக்கும், படுத்தே இருந்தான். ஏன்டா படுத்திருக்கேன்னு போய் கேட்கிறேன், ஒரு மாதிரி ரிப்ளை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணான். இப்ப டிஃப்ரெண்டா பண்ணும்போது என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட்டு வச்சு பண்ணோம். அவங்க என்ன பண்ணா, ஏதோ இவனுக்கு வந்து ரொம்ப பேய் பிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து பேசினாங்க. சரி, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, திடீர்னு அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு நான் துணி தைக்க போறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படி நல்லா நீட்டா இன் பண்ணிட்டு ஷூ எல்லாம் போட்டு ட்ரெஸ் துவைக்க போறேன்னு சொல்லி போறான். அப்புறம் நான் வந்து காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு லுங்கி கட்டிட்டு போறான். திரும்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு லுங்கி கட்டிட்டு போறான். அப்போ அந்த பையனுடைய நிலை எப்படி, அந்த அந்த போதை ஊசி, அவன் அந்த ஊசி போட்டிருக்கான் போல, இன்ஜெக்ஷனோ அந்த போட்டிருக்கான் போல. அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 4 o'clock வரைக்கும் அவன் அவனாவே இல்லை. நிறைய பேர் சண்டைக்கு போறான், எதுவுமே பேசாமலே வந்து சண்டைக்கு போறான். அதே போல வந்து சம்பந்தம் இல்லாம பேசுறான். இப்ப அவன் என்ன படிக்கிறான்னு நினைக்கிறீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். இளைய தலைமுறையினர் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்ட்ஸ்ல நிறைய இருக்கிறாங்கிறது தான். அதே போல இன்னைக்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஒரு சின்ன டேட்டா சொல்ல பாருங்க, 33% சில்ட்ரன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்றாங்க, டேப்ஸ் யூஸ் பண்றாங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. மோர் தென் 50% வந்து பேரண்ட் வந்து பேபிஸோட சேர்ந்து அவங்க யூஸ் பண்றாங்க லேப்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் சொல்லி சொல்றாங்க. அதே போல வந்து 14% பேர் வந்துட்டு அவங்களுடைய எல்டர்ஸ், ஆமா 14% பேர் வந்து நிறைய எல்டர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரிட்டன்ல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. பிரிட்டன்ல வந்து ஒரு யங்கஸ்ட் ஐபேட் அடிக்டட் ஒரு பொண்ணு. பிரிட்டன்ல ஒரு யங்கஸ்ட் ஐபேட் அடிக்டட் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 4-year old கேர்ள். அவங்க வந்து இன்னைக்கு கரண்ட்லி கோயிங் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட். ஏன்னா மூணாவது 3 years old ஏஜ்லயே வந்து அவங்க என்னன்னா அடிக்டட் டு டெக்னாலஜி, இந்த மாதிரி மொபைல்ஸ்க்கு வந்து ஸ்கிரீனுக்கு அடிக்ட் ஆகி இன்னைக்கு 4 yearல வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தேன்னு தெரியும், இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு, தூங்க வைக்கிறது என்ன பண்றோம்னா மொபைல் காட்டுறோம். இது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நீ மொபைல்ல அவ்வளவு ஸ்கிரீனிங் வந்து நமக்கே சில மொபைல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணு டிஃப்ரெண்டா போயிட்டு அப்படி வருது. நம்ம அப்படியே நம்ம ஒரு தலை சுத்திட்டு வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்ப அந்த ஸ்கிரீனிங் டைம் இன்னைக்கு
ரொம்ப சின்ன பேபிஸ்ல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதே போல தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கால்குலேஷன் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன டேட்டா அப்படின்னா, தமிழ்நாட்டுல போதை மறுவாழ்வு மையங்கள் ரீஹாபிலேஷன் சென்டர்னு சொல்லிட்டு 35 இருக்கு. ஆனா வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாம ஒரு 100க்கும் மேற்பட்டது இருக்கு. 2022-23 வந்து 3668 3668 பேர் தான் அந்த போதை மறுவாழ்வு மையத்துல இருந்தாங்க. 2023-24ல 15,938 பேர் வந்து இந்த போதை மறுவாழ்வு மையத்துல சேர்க்கப்படுறாங்க. அதே போல வந்துட்டு 2002-2003ல இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த என்ன சொல்றது, டாஸ்மாக வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதே போல வந்து 2015-16லயே வந்து 46.50 அந்த பர்சன்டேஜ்லயே வந்து இளைஞர்கள் வந்து அதிகமா வந்து அந்த ட்ரக் அடிக்ட்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களே முக்கியமா கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஆண்டுக்கு 70,000 கோடி பேர் குடிக்கிறாங்க. அப்படி அப்புறம் வந்து 50% மேல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் இருக்கான்னு கேட்டேன்னா கிடையாது. இன்னைக்கு நிறைய குற்றங்கள் நடக்குது, கிரைம்ஸ் நடக்குது. திருடர்ல இருந்து இருக்கட்டு வந்து இன்னைக்கு நிறைய ரேப் கேசஸ் நடக்குது. இன்னைக்கெல்லாம் நிறைய பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குது. அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் வந்து நமக்கு இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ட்ரக் அடிக்ட் மட்டும் இல்ல, டிஜிட்டல் அடிக்ட் ஆனாலே அவன் அதுக்கப்புறம் பான் அடிக்ஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தவறுகள் பண்றான் இல்லைங்களா. அதே போல வந்து இன்னைக்கு அந்த மது சொன்ன மாதிரி இந்த நிறைய பார்ட்டி செலிப்ரேஷன் அன்னைக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்றாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம என்கரேஜ் பண்றோங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது குறிப்பா இன்னைக்கு 17 தாண்டி இன்னைக்கு 15 ஏஜ் வந்துருச்சு. 15ல இருந்து 24க்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத்தனை பேர் வந்து பல லட்சம் பேர் வந்து டிஜிட்டல் ட்ரக் அடிக்ட்ஸ் ரெண்டுத்துலயுமே. அது மட்டும் இல்லாம அந்த போதை ஊசிக்கு அடிமையானவங்க ஒரு நாளைக்கு 2 டைம் ஆகுது அவங்க இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்பதான் அவங்களால வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்க முடியும். அது இல்லாம நம்ம எப்படி பாக்குறோம், எப்படி இது பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதே போல 13ல இருந்து 17 வயசுக்குள்ள 45% வந்து ஆன்லைன்ல வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது 13 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு ஆன்லைன்ல 45% வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அதே போல 97% சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு அதாவது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ஸ்னாப் சாட்டா இருக்கட்டும், அப்படின்னு 97% இன்னைக்கு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு 2018ல வந்து ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல 34% ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இன்டர்நெட் அடிக்ஷன்ல ரொம்ப சிவியரா இருக்காங்க சொல்றாங்க. 39% லோ லெவல் ஆன்லைன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. 32% மாடரேட் லெவல் ஆஃப் ஆன்லைன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து 27% சில்ட்ரன்ஸ் வந்து சோசியல் மீடியால அவங்கள வந்து ரொம்ப என்கேஜா வச்சுக்கிறாங்க. ஐ மீன் ஒரு 3 to 4 hours 27% இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் 3 to 4 hours கண்டினியூஸ்லி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. அதே போல சொன்னேன் இன்னைக்கு வந்து நம்ம சாரு நம்ம தெரிஞ்ச சார் நம்ம பேருமை மேடமுடைய ஹஸ்பண்ட் வந்து 15 கிராம் கொக்கைன், 5 கிராம் மெத்து, 7 கிராம் ஹெராயின் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு போதைப் பொருள் நம்ம ஏர்போர்ட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப ஒரு இன்னைக்கு அதான் இது எதுவுமே இல்லை. மீடியா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல, ட்ரக் அடிக்ஷன், ட்ரிங்க் அடிக்ஷன். இன்னைக்கு அதாவது எதுவுமே இல்லை. கள்ளக்குறிச்சியில ஒரு 14 வயசு பையன் குடிச்சிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுருக்கான். அவனால சுயநலமே இல்ல, தடுமாறுறான், கீழே விழுறான், பேச முடியல, வாய் நடுங்கிறது, மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். ஆனா அந்த மீடியாஸ் அதை எப்படி போடுறாங்கன்னா 14 வயது மாணவன் குடித்து மயக்கம், இது அப்படிதான் போடணுமா? இளைஞர்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்றோம். அந்த நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி விஷயங்களை ஏன் இப்படி குடிக்கிறான், இதை குடிக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நல்ல கருத்துக்களை அதை இந்த மீடியாஸ் போக்கஸ் பண்ணா என்ன? ஏன் அது இப்படியே வந்து அதாவது 15 வயது பொண்ணை வந்து கற்பமாக்கி ஒரு 10 வயது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஏன் போடுறது? இது எல்லாம் என்கேஜ் பண்ற பார்த்தா இருக்கு மீடியாஸ். சோசியல் இன்னைக்கு மீடியா வந்து அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா, அந்த மீடியா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இருக்கணுங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். மீடியாஸை வந்து டெஃபினட்டா
நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சோட இந்த சொசைட்டி கொடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் மொபைல் எதுவுமே இல்லை. அவன் இன்னைக்கு ரீல்ஸ் பாக்குறான்னா வந்து அந்த அந்த சோசியல் நியூஸ் பேப்பர் இருக்கிறது என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி கேஸ் பண்ணி போடுறான். பாடுற 15 வயசு பொண்ணை வந்து ஒரு 10th படிக்கிற பையன் வந்து இது ரேப் பண்ணியிருக்கானா பாடுறான். இது நம்ம வந்து தப்பா பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் இப்போ நம்ம ஒரு 70s கிட்ஸா இருக்கீங்க அல்லது 80s கிட்ஸா இருக்கனா அது வந்து நம்ம தப்பா பார்க்கிறோம், அல்லது ஒரு குற்றமா பார்க்கிறோம், அல்லது வந்து பையன் மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றோம். ஆனா அந்த பையன் பாடுறான் வந்து 15 வயசு 10th படிக்கிற பையன் 11th படிக்கிற 12th படிக்கிற பொண்ணே வந்து பண்ணிடுறான்னா பாடுறான். இது ஒரு என்கேஜ்மெண்டா தான் இன்னைக்கு இளைஞர்கள் பாக்குறாங்க. இதை நம்ம எப்படி சொல்யூஷன் இதை எப்படி நம்ம சொல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதே போல இன்னைக்கு ஒரு ஒரே ஒரு பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா, செப்டம்பர் மாசம் வந்து போன செப்டம்பர் மாசம் குஜராத்ல வந்து அதானி இது வந்து 3.2 டன் வந்து ஹெராயின், ஆப்கான் ஹெராயின் அப்படிங்கறத வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து 21,000 கோடி இது வரைக்கும் 6 டன் ஆப்கான் ஹெராயினை வந்து அவரு சப்ளை பண்ணிருக்காரு. அப்ப நீங்க பாருங்க, யாரெல்லாம் பெரிய பெரிய பணக்கார லிஸ்ட்னு பாக்குறோமோ, ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க, ஒரு இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் நினைக்கணும்னு பாக்குறோம்னா ஒரு பிசினஸ்ல அவங்களுமே இந்த மாதிரி விஷயத்த பாக்குறாங்கும் போது இளைஞர்கள் எந்த மாதிரியான பாதைக்கு போகிறாங்கிறத நம்ம வந்து டெஃபினட்டா பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல வந்து ட்ரக்ஸ் அப்படி பார்க்கும்போது குளோபல் லெவல்ல வந்து 0.7% தான் இருந்துச்சு மொத்தமாவே. ட்ரக்ஸ்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து குளோபல் லெவல்ல 0.7% இருக்கு. ஆனா இந்தியா 2.06 அந்த மாதிரியான பர்சன்டேஜுக்கு இந்தியா வந்து ரொம்ப இதுல ரொம்ப டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல இந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ட்ரக் அதாவது அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. இதனால என்னன்னா நிறைய லங்ஸ் கேன்சர் இப்படி நிறைய விஷயங்கள் வருது. இப்ப இதையெல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. இப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அதே போல வந்து நம்பர் 1 இந்தியாவிலேயே வந்து இந்த ட்ரக் அடிக்ட்ஸ்ல நம்பர் 1 எங்க யார் இருக்கு அப்படின்னா யூபி 20.8 அதாவது 20.8% வந்து நம்பர் 1 யூபி தான் இருக்கு. பீகார் 18.6% இருக்கு. கேரளா 15.8% இருக்கு. வெஸ்ட் பெங்கால் 7.4, மகாராஷ்டிரா 7.0 இந்த லெவல்ல வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. கெனாபிஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமான கெனாபிஸ், இந்த கொக்கைன் இது எல்லாம் ரொம்ப இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸே நிறைய யூஸ் பண்றாங்க. அதே போல இன்னைக்கு வந்து நிறைய 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 ரெஸ்டாரண்ட், அதே போல வந்துட்டு நிறைய ரிசார்ட், நிறைய ஹோட்டல்ஸ். ஸோ இங்கெல்லாம் என்னன்னா நிறைய இந்த பார்ட்டிங்கிற பேர்ல இன்னைக்கு உண்மையா நான் கண் கூட பாக்குறேன். நான் நிறைய பிள்ளைங்களை பாக்குறேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கும் அல்லது 12th தான் படிக்கும். அவங்க இன்னைக்கு பப்புக்கு போறாங்க. பப்புக்கு போறதால என்ன என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க குடிக்கிறது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அவங்க லைஃப்ல மிஸ் பண்றாங்க. நம்ம இன்னைக்கு அதாவது பப்புக்கு போனா என்ன அவங்க என்ஜாய் பண்றாங்க, ரிலாக்ஸேஷன் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நினைச்சா கூட, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ பப் அப்படி இருந்திருக்கலாம், கிளப் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பப் கிளப் எப்படி இருக்குங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கல. ஸோ அதை நம்ம வந்து டெஃபினட்டா பார்க்கணும். எதுவுமே இல்லை, யங்ஸ்டர்ஸ் மட்டுமே தனியா அவங்க தேவையான அப்பார்ட்மெண்ட்லாம் அவங்க வந்து இன்னைக்கு அவங்க பார்ட்டி வைக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட் ஃபுல் பார்ட்டி எல்லாம் அதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்க தான் இன்னைக்கு அதிகம் போறாங்க. இது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத டெஃபினட்டா பார்க்கணும். அதே போல வந்து 2.8% கெனாபிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி, அதாவது யூபி, பஞ்சாப், சிக்கிம், சத்தீஸ்கர், டெல்லி இங்கெல்லாம் கெனாபிஸ் 2.8% வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே போல வந்து இந்த 72 lakhs people needs treatment for using cannabis. இந்த தேவேந்திரன் ஸ்ட்ரக் ஆகுது. தேவேந்திரன் விட்டு விட்டு வருது. தேவேந்திரன் ஒண்ணும் கேட்கல.
ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் தேவேந்திரன் பண்ணிக்காக இருக்காங்க. 60 லட்சம் பேர் வந்து ஒன்றும் கேட்கவில்லை, எதுவும் கேட்கல. வெளியில போயிட்டாரு சார். இருக்காரா? இருக்காரு. இருக்கிறாரு. சார் இப்ப கேக்குதா? ஓகே, பேசுங்க. ஓகே சார். சரி, என்னன்னு தெரியல, நெட்வொர்க் இங்க நல்ல நல்ல இடம் தான் சார், ஆனா நெட்வொர்க் கிடைக்கல. ஓகே நெட்வொர்க்குக்கு நல்ல இடம் கெட்ட இடம்லாம் தெரியாது. ஓகே சார். ஓகே சார். இப்போ ஆல்கஹாலை வந்து 16 கோடி பேர் வந்து கன்சியூம் பண்றாங்க. ஸோ 5 அதாவது 5.7% வந்து ஹெராயின் யூஸ் பண்றாங்க. 5.7 crores மெம்பர்ஸ் ஹெராயின் யூஸ் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு இந்த ட்ரக்ஸ் பத்தி பேசும்போது எவ்வளவு யூசேஜ் பாருங்க, எத்தனை லட்சம் பேரு, எத்தனை கோடி பேரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஸ்டார்டிங் அந்த ஒரு டீனேஜ்லயே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து தடுக்கணுங்க. கேட்கல. இது வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு தேவேந்திரன் தலைப்படுத்தி பேசுனதுக்காக நோக்கம் நம்ம பேசுறது கிடையாது. நான் எப்பவுமே நான் பேசுறது இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம். அதே போல இதுல இந்த இப்போ ஓகே சார், பக்கத்துல எதுனா இப்போ ஓகே சார். இருக்குதா? என்னங்க சார்? பக்கத்துல எதுனா ஒயின் ஷாப் இருக்குதானே? இல்லைங்க சார். ஏன் சார்? அந்த அளவுக்கு தடுமாறுது, அதனாலதான் கேட்டேன். இல்லைங்க சார், தவறா கிடைக்கல. ஓகே, இப்போ கேக்குதா சார் உங்களுக்கு? நீங்க பேசிட்டே இருக்கு, அப்பப்போ அது வருது, ஏதோ நெட்வொர்க்ல பிரச்சனை. அப்பப்போ வருது, ஏன் சார் நீங்க கேட்கலங்கிற மாதிரி சொல்றீங்க? சரி, ஓகே. கேட்கல, உண்மையாவே கேட்கல. ஓகே சார். ஓகே விட்டு விட்டு வருது. ஓகே சார். இப்போ ஓகே தான், கிளியரா தானே இருக்கு? நான் பேசுறேன். சரி, ஓகே. இப்போ அந்த மாதிரி எதுக்காக இந்த டாபிக் பேசணும் இன்னைக்கு வந்து இது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு மொபைல் கேமிங்ல வந்து நிறைய இன்னைக்கு சார் மொபைல் ஆப்ஸ் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸே கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா அது அவங்க டேட்டாஸ் அல்லது அவங்க பண்ற விஷயங்கள் ஹைட் பண்ற மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி இன்னைக்கு அவங்க நிறைய ஆப்ஸ் கிரியேட் பண்றாங்க. அது மாதிரி நிறைய சோசியல் மீடியால வந்து நிறைய கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அதாவது அந்த ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு கெட்டு போகணுமோ அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி அவன் வந்து இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால கொடுக்குறான். அதை இன்னைக்கு யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஒரே வார்த்தை சொல்லிடலாம் சார், தம்பி என்ன இருந்தாலும் சூசஸ் யூஸ் கன்சியூம் பண்றது நம்ம தான்ப்பா, நம்ம சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி ஒர்க் கிரியேட் பண்ணணும்? ஏன் இந்த மாதிரி சோசியல் மீடியா ஷேர் பண்ணணும்? எல்லாத்தையும் ஏன் அதை பார்க்க வைக்கணும்? நல்லது கெட்டது வரதான் செய்யும், அதை சூஸ் பண்றது எல்லாம் ஓகே. பட் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்படுறான்னு தெரிஞ்சும் கூட நம்முடைய கவர்மெண்டோ அல்லது இத்தனை பேருமே இப்ப பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரோல் எல்லாமே இருந்தும் கூட இன்னமும் அந்த குற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நான் டெஃபினட்டா பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ எதுவுமே நான் ஒரு சின்ன விஷயங்கள் நான் ஆக்சுவலி சொல்லணும். இப்போ இந்த விஷயங்கள் சில மாறணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு மாறணும். ஃபர்ஸ்ட் வந்து அக்னாலேஜ் த அடிக்ஷன், அந்த அடிக்ஷனை வந்து அவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல அந்த இப்போ எதுவுமே இல்லை, இப்போ டிஜிட்டல் அடிக்டா இருக்கான் அப்படின்னா அல்லது ட்ரக் அடிக்டா இருக்கான் அப்படின்னா அந்த கன்சென்ட் அந்த ப்ரொஃபஷனலை போய் பார்க்கணும். அந்த ப்ரொஃபஷனோட ஹெல்ப் அவன் போய் தேடணும். அது 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 உண்மையா இப்ப எதுவுமே இல்லை. நான் தூக்கம் சரியில்லைன்னு சொன்னேன், எனக்கு போய் சார் இந்த மாதிரி எனக்கு நான் இதை மாத்தணுமா, இதை நான் டேப்லெட் போடணுமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, தூக்கம் வரல அப்படின்னா நான் ஒரு நாள் முழுக்க தூங்கவே இல்லை, அல்லது நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குறேன், இதுதான் தூக்கம் இஷ்யூ. ஆனா உனக்கு என்னன்னா நீ எப்படி மேக்ஸிமம் இப்போ நீ 4 மணிக்கு படுக்கிற அப்படின்னா நீ 9 மணிக்கு எழுந்திக்கிறா 5 to 6 hours போதா தூக்கம். அப்ப இது தூக்கமின்மை எல்லாம் பிரச்சனை கிடையாது. இது நீ லேட்டா தூங்குற, நீ லேட்டா தூங்கினா லேட்டா தான் எந்திக்கிற, அப்ப இது தூக்கமின்மைங்கிற பிரச்சனை வராது அப்படிங்கிறது சொல்லி அவர் ரொம்ப கிளியர் பண்ணாரு. அப்போ ஒருத்தவங்க பேசும்போது அந்த கன்சர்ன் பர்சன் நம்ம பேசும்போது டெஃபினட்டா நம்ம ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அதே போல நம்ம ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறத ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை. அதுக்கப்புறம் வந்து இந்த செல்ஃப் டிவைஸ் ஃப்ரீ டைம்ஸ், அது இன்னைக்கு அதுதான் நிறைய இன்னைக்கு என்ன பண்றோம்னா, அதாவது அந்த
டிவைஸ் டைம்ஸை வந்து நம்ம செட் பண்ணணும். எப்போ இந்த டைம் தான் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்றதுதான் சார். இப்போ எதுவுமே இல்லை. இப்போ ஸ்டீபன் சாரே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீ தம்பி இதை பண்ணு அது நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த டைம் மொபைல் யூஸ் பண்ணு, அந்த டைம் மொபைல் யூஸ் பண்ணு. ஆனா அதை யூஸ் பண்ற நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த டிவைஸ் டைமை நம்ம செட் பண்ணணும். இப்போ நம்ம செட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ட்ரிகர்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ எதுவுமே இல்லை, இப்போ இந்த லெவல் தான். ஃபர்ஸ்ட் இந்த அக்னாலஜ் த அடிக்ஷன், கன்சிடர் த ப்ரொஃபஷனல் ஹெல்ப், கிரியேட் ஷெட்யூல், ப்ராக்டிஸ், அடுத்து செட் டிவைஸ் ஃப்ரீ டைம்ஸ், ஐடென்டிஃபை ட்ரிகர்ஸ், அதுக்கப்புறம் சீக் சப்போர்ட். அதுக்கான சப்போர்ட்டை நீ சீக் பண்ணும்போது அப்புறம் வந்து ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே இல்லை, ஒரு பையன் தனிமையா இருக்கும்போது இப்போ எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு சொன்ன பாருங்க, ஒரு பொண்ணு வந்து டிஜிட்டல் நல்ல பொண்ணு, டிஜிட்டல்லாம் எந்த மாதிரி கன்வெர்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பாட்டி இருக்காங்க, ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் நடந்தது என்ன அப்படின்னா தனிமை. அப்ப தனிமையை உங்கள்ட்ட வந்து நீங்க விரட்டும் போது டெஃபினட்டா அந்த பையன் வந்து, அந்த பொண்ணோ அந்த பையனோ யாருமே அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தனியா இருக்கும்போது தான் நிறைய ஐயோ நமக்கு யாருமே இல்லையோ, அந்த பொண்ணு நமக்காக யாரும் உண்மையா லவ் வரமாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுதான் அந்த பொண்ணு அந்த தப்பு பண்ணா. அப்போ அதுதான் அந்த தனிமையை விளக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆல்டர்னேட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ, அல்லது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதோ, அல்லது சிங்கிங் பண்றதோ, ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ண, நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணணும். அதே போல வந்து லிமிட் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா ரொம்ப லிமிட்டா யூஸ் பண்ணணும். அப்புறம் நிறைய வந்து இந்த கிரியேட் டெக்னாலஜி ஃப்ரீ ஜோன்ஸ். அந்த அந்த எந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா அதை நம்ம வகுத்துக்கணும். நமக்கான கோல்ஸை வந்து நம்ம டெஃபினட்டா வச்சுக்கணும். ஸோ அதே போல வந்து இந்த ப்ரீ கண்டெம்ப்ளேஷன், அப்புறம் வந்து கண்டெம்ப்ளேஷன், ப்ரிப்பரேஷன், ஆக்ஷன், மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த 5 இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து மாறுவாங்க. இதை ஒவ்வொன்று இந்த ப்ரீ கண்டெம்ப்ளேஷனா எந்த மாதிரியான விஷயங்கள் வரும் உள்ள அப்படிங்கிறத நம்ம தேடணும். கண்டெம்ப்ளேஷன் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷன் நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஷன்ல நம்ம எப்படி நம்ம மாத்திக்கணும், மெயின்டெனன்ஸ் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாமே நம்ம டெஃபினட்டா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும். லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது, நம்ம கவர்மெண்ட்டை சொல்றோம், ஆனா கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா NMBA, நாஷா, முக் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்டேட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் முனிசிபாலிட்டி 4 ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சப்ளை ரிடக்ஷன். இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்ஷன், ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரிடக்ஷனை சப்ளை பண்றதை வந்து அந்த ட்ரக்ஸை வந்து சப்ளை பண்றது ரிடக்ஷன், அதை பண்றாங்க. அதே போல வந்து அவேர்னஸ் அண்ட் டிமாண்ட் ரிடக்ஷன், ஸோ அதை கிரியேட் பண்றாங்க. அதே போல வந்து ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை அவங்க வந்து கிரியேட் பண்ணி தராங்க. அதே போல வந்து கெப்பாசிட்டி பில்ட் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் வந்து லோக்கலைஸ் எஃபெக்ஷன் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ லோக்கலைஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து ஒரு கமிட்டி இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டர் இருப்பாரு, முனிசிபாலிட்டியில வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸை வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட, ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு, ஆனா நம்ம எந்த அளவுக்கு அதை விழிப்பா வச்சுக்கிறோங்கிறது தான் தெரியுது. இப்போ நிறைய போதை ஒழிப்பு இப்போ எதுவுமே இல்லை, போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு போவாங்க, அந்த மாநாட்டுல வர எல்லாத்துக்கும் போதை வாங்கி தருவாங்க. இது ஒரு பிராக்டிக்கலா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ரீசன் நடந்தது ஒரு கட்சி மீட்டிங் வந்து மது ஒழிப்பு மாநாடு, அங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மது வாங்கி கொடுத்தாங்க. அப்ப இது எப்படி மது ஒழிப்பு மாநாடு வச்சுட்டு நீங்க மதுக்கு வாங்கி தரீங்கன்னா அப்ப நீங்க எப்படி ஒழிப்பீங்க? அதே போல இன்னைக்கு நிறைய மூவில கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவு அந்த அதாவது பொலிட்டிஷியன்ஸ் எப்படி வந்து இந்த விஷயங்கள் மது ஒழிப்பை எப்படி அரசியல் பண்றாங்கிறத கொஞ்சம் விழிப்புணர்வா கொடுக்குறாங்க. எதுவுமே இல்ல, இப்ப நம்ம அமைச்சர் சொன்னார் இல்லைங்களா, மது பிரியர்கள் அவங்கள சொல்லுங்க, ஏன் குடிக்காரன்னு சொல்றீங்க? அதே போல வந்து காலையிலே திறந்து வச்சிடறோம், 12 மணிக்கெல்லாம் நாங்க ஓப்பன் பண்றதுல காலையிலே திறந்து வச்சிடறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வா கொடுக்குறாங்க. ஆனால் இளைஞர்கள் அதை நோக்கி பயணப்படுறது இல்லை. ஏன் பயணப்படுறது இல்லைன்னா அவங்க அந்த இளைஞர்களுடன் பேரண்ட் டீச்சர்ஸ் கொஞ்சம் ஒரு இணைந்தது மாதிரியான ஒரு சூழல் கிடையாது. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம இப்போ எதுவுமே இல்லை, இவ்வளவு தூரம் பேசணும், இன்னைக்கு இளைஞர்களுக்காக பேசணும், ஆனா அந்த இளைஞர் சப்போர்ட் பண்றானா?
பேரண்ட்டுக்கும் அந்த ஸ்டூடெண்ட் அந்த 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 சில்ட்ரன்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் இன்னைக்கு நிறைய கேப் இருக்கு. அதே போல வந்து அந்த பேரண்ட்டை வந்து அவன் ரொம்ப கன்வின்ஸ் பண்றான், ஈஸியா கன்வின்ஸ் பண்றான். நீங்க எவ்வளவு பெரிய ப்ரொஃபஸரோட இருந்துருப்போங்க, அந்த ப்ரொஃபஸரை ஈஸியா கன்வின்ஸ் பண்ற கெப்பாசிட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய டீனேஜுக்கு இருக்கு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கொஞ்சம் நிறைய திங்க் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ ஆனா வந்து இந்த கல்ச்சுரல் நார்ம்ஸை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்றோம் அல்லது வந்து இது எப்படி வெளியே வரோம் அப்படிங்கறத நமக்கு வந்து நம்ம நிறைய அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தர தேவைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நிறைய அவைலபிலிட்டி கொடுத்துறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அவன் மொபைல் கேட்டா மொபைல் வாங்கி கொடுத்துட்றோம். அமௌண்ட் எதுவுமே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் போதோ அல்லது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு முன்னாடிலாம் பசங்க வந்து ஒரு சின்ன ஒரு நோட்டு வாங்குறதுக்காகவே அமௌண்ட் கேட்கறதுனா நிறைய யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பள்ளி மாணவனுடைய அந்த பாக்கெட் பண்ணின்னு சொல்லக்கூடிய அவனுடைய கை செலவுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மினிமம் எப்படியும் ஒரு 200 ஆயிடுது. அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம எங்க இப்ப அந்த 200 இருந்தா அவன் என்ன பண்ணுவான் பாரு, யோசிச்சு பாருங்க. அவன் சாப்பிட மட்டுமா செய்வான்? அவன் கேட்கறான், அந்த பையன் வந்து சாப்பிட காசு கேட்கறான் அப்படின்னா, அந்தப்பா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடுப்பான்னு 200 கொடுத்துறோம்னு வச்சுக்கலேன், ஒரு 200 ரூபாய் ஒரு 500 கொடுத்துறோம்னு வச்சுக்கலேன். அந்த பையன் அவன் சாப்பிட மட்டுமா செய்வான்? அதுதான் கேள்வி. எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல யாரும் குடிக்க கூடாது, ஸ்கூல்ல யாரும் வந்து தவறான பழக்கம் ஈடுபட நினைக்கிறோம். ஆனா ஸ்கூல் பக்கத்துல காலேஜ் பக்கத்துல என்ன பண்ணுவோம்? இந்த புகையிலைகள் வைக்கிறது, சிகரெட் விற்கிறது, ட்ரிங்க்ஸ் ஒயின் ஷாப் திறந்து வைக்கிறது நடக்குதானே? நீங்க இப்ப சென்னை எடுத்துக்கங்க. சென்னையில எத்தனை மால்ஸ் இருக்கு பாருங்க. அத்தனை மால்ஸ், தியேட்டர் இருக்குது. அந்த மால்ஸ் பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா பக்கத்துல நிறைய காலேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்சி காலேஜ் இருக்கு அப்படின்னா பிரசிடென்சி காலேஜுக்கு மெரினா மால், அப்புறம் வந்துட்டு நம்ம இது இஏ மால் அப்படி இருக்கு. அதே போல எஸ்ஆர்எம் சிம்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வடபழனில இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் நியர்பை அவங்க என்ஜாய் பண்றதுக்கு அவங்க இது நம்ம ஒரு வகையில என்டர்டைன்மெண்ட் ஷாப்பிங் அப்படின்னு நினைச்சா கூட ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிறத திங்க் பண்ண வேண்டியது இருக்குல்ல. திரும்ப உனக்கு இப்படி போகலாம் தேவேந்திரன், நீங்க சொல்லலாம் பசங்க இப்படி யூஸ் பண்றாங்கன்னு, உனக்கு தான் அப்படி தாட் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம கண் கூட பாக்குறோம். ஒரு பசங்க அந்த காலேஜ் முடிச்சுட்டு வந்து எங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பாக்குறோம்ல. அதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து இன்னைக்கு எந்த மாதிரி அந்த பசங்க வந்து பயன்படுத்துறாங்க அந்த பக்கத்துல கூடிய சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆகவே நம்ம இனிமே வரக்கூடிய நம்ம ஜெனரேஷன்ல டீச்சருக்கும் பேரண்ட்டுக்கும், டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும், பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப அதிகமா தேவை. பாண்டிங்கிறது ரொம்ப அதிகமா தேவை. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு யாருமே இப்ப எதுவுமே இல்லை. ஒரு பையன் ட்ரெயின்ல இருந்து ஒரு ஃபுட்பால் அடிக்கிறான் அப்படின்னா மத்தவங்க கேட்கறாங்க அப்படின்னா அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். நீ யாரையா கேட்கறதுன்னு கேட்கறான். அப்ப இன்னைக்கு அந்த மாதிரியான சூழல் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து யாராவது ஒரு வார்த்தை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்த காலங்கள் போய் இன்னைக்கு நீ யாரு கேட்கறது அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டோம். இதுக்கு நம்ம பேரண்ட்ஸை குறை சொல்ல, அதாவது பேரண்ட்ஸ் நம்ம குறை எந்த அளவுக்கு நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பேரண்ட்ஸ் சரியா வளர்க்கலன்னு சொல்லிடுறோம். ஆனா நம்ம இது சிட்டில சொல்லலாம் பேரண்ட்ஸ் சரியா வளர்க்கல, ஏன்னா ஓரளவு படிச்சு நாலேஜ் இருந்துமே ஏன் பிள்ளைங்க இப்படி தவறா வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வில்லேஜ் சைட்ல நம்ம கேட்கவே முடியாது. உங்களுக்கு அந்த அறிவே இல்லை. அந்த அறிவுனா அந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு வந்து தன் பிள்ளைங்க கேட்கறத செஞ்சு கொடுக்கணும். அவன் படிக்கிறதுக்காக தான் அமௌண்ட் கேட்கறான், படிக்கிறதுக்காக தான் அவன் எல்லா சோர்ஸஸும் கேட்கறான். அவனுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த கொரோனா டைம்ல யோசிச்சு பாருங்க. கொரோனா டைம்ல கூலி வேலைக்கு போனாலும் அவன் வந்து செக்யூரிட்டி வேலைக்கு பார்த்தாலும் அல்லது எந்த அக்ரிகல்ச்சர்ல எந்த லோ லெவல் ஒர்க் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, தான் பிள்ளை படிக்கிறதுக்காக மொபைல் வாங்கி கொடுத்தான். ஆனா அந்த பிள்ளைங்க அந்த மொபைலை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எந்த பிள்ளைங்களாவது மொபைல்ல படிச்சு பார்த்திருக்குமா? இன்னைக்கு ரொம்ப ரேர் கேசஸ் தான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு எத்தனையோ மொபைல் வாங்கி நேத்திக்கு ஒரு பொண்ணு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ஒரு பாஸ் ஆயிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு எங்க அண்ணன் வந்து கஷ்டப்பட்டாங்க. நான் அதாவது அந்த பொண்ணுமே வந்து இந்த ஏதோ ஒரு விஷயத்த நைட்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களாம் அவங்க வீட்லயே. அதெல்லாம் ஏதோ கொட்டையை உடைச்சிட்டு அந்த ஒர்க் தான் ஏதாவது பண்ணுவாங்களாம். பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸாமுக்கு முழுக்க உட்காந்து படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் இது யாரும் அந்த அறியாத ஒரு ரொம்ப வில்லேஜ்ல இருக்கக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணு பேசுறாங்க. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் ஆன ஒரு 6 மாசத்துல உட்காந்து படிச்சேன். எனக்கு அண்ணன் மொபைல் வாங்கி கொடுத்தாங்க எப்போ எக்ஸாம் படிக்கிறதுக்காக. அப்போ அந்த பர்பஸ் ஸ்டூடெண்ட் என்ன பர்பஸ்க்காக ஸ்டூடெண்ட்க்கு இப்போதைக்கு தேவையா இந்த சுச்சுவேஷனை அறிஞ்சு நம்ம வந்து அவனுக்கு அவன் கேட்கிற சோர்சஸை நம்ம கொடுத்தோம்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆகவே நம்ம வந்து
இது அதாவது இந்த டிஜிட்டல் அண்ட் ட்ரக் அடிக்ட்ஸ் இந்த எரால இது எந்த மாதிரி அடிக்ட்ஸா இருக்குது, இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது. நான் சொல்யூஷன் கொடுக்கல, நான் ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். இப்ப எதுவுமே நான் ஒரு தலைப்புல பேசுறதுங்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த இன்சிடென்ட்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணி நம்ம இந்த கருத்துக்கள் டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாங்கிறத நம்ம பண்றதுக்காக தான் நான் செஷன் கிரியேட் பண்ண ஒழிய எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, ஸோ அதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்யூ எனக்கு இந்த ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. இப்போ இந்த விஷயங்களுக்கு நம்ம என்னென்ன சொல்யூஷன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார். ஒரு கை தட்டலாம். குட் தேவேந்திரன்.